வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இங்கே கூடி குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றுதலாகட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம்முடைய நோன்பை இன்ன பிற நற்கர்மங்களை ஏற்று அங்கீகரித்து நமது பாவங்களை மன்னித்து நமக்கு உயரிய சோனத்தை வழங்குவானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, இது அல்லாஹுடைய அருள் அதிகமாக இறங்கும் மாதம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி அர்-ரஹமா. யாருக்கு நீங்கள் கருணை காட்டுகிறீர்களோ அந்த அடிப்படையிலே உங்களுக்கு கருணை காட்டப்படும் என்ற கருத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் அடியார்களுக்கு அதிகம் கருணை காட்டுகிறார்களோ அவர்களுக்கே அல்லாஹ் கருணை காட்டுகிறார். அல்லாஹுடைய அருளை நாம் இந்த நல்ல நாளில் அதிகமாக நாம் வேண்டுகிறோம். பொதுவாக இறை கருணை என்பது யார் அடுத்த மனிதர்கள் மீது கருணை காட்டுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அதிகமாக இறைவன் கருணை காட்டுகிறார். எனவே தான் ஒரு ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், நான் யாரிடமிருந்து தொழுகையை வேகமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால், யார் ஏழைகள் மீது கருணை காட்டுகிறார்களோ, விதவைகள் மீதும் வழிப்போக்கர்கள் மீதும் அதிகமாக அன்பு காட்டுகிறார்களோ, காயம்பட்டவர்களுக்கு யார் கருணை புரிகிறார்களோ, அனாதைகளுக்கு யார் ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து நான் வேகமாக தொழுகை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி காட்டினார். அஸ்ஸாயி அலல் அர்மிலா வல் மசாக்கின் கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ் என்று பெருதொரு தடவை சொன்னார். விதவைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் உதவுவதற்காக ஓடிச் செல்பவன் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்பவனைப் போல் இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். விதவைகளுக்கு உதவுவதற்காக ஓடி செல்பவன் சாயி என்று சொன்னால் சழி. ஹஜ்ஜில் தொங்கோட்டம், ஹஜ்ஜில் உம்ராவிலும் தொங்கோட்டம் ஓடுவதைத்தான் சழி என்று சொல்வார். அவர்களுக்கு உதவுவதற்காக ஒருவன் ஓடி செல்கிறான். அவன் ஓடி செல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுடைய பாதையில் போர் புரிபவனை போல இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். அல்லாஹுடைய பாதையில் போரில் புரிகிற ஒருவன் அல்லாஹுடைய மார்க்கத்தினுடைய உதவிக்காக வேண்டி அவன் பாடுபடுகிறான். இவன் அல்லாஹுடைய அடியாருடைய உயர்வுக்காக பாடுபடுகிறான். எனவே அவ்வளவு சிறப்பை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். எனவே தான் இந்த அருள் இறங்கும் மாதத்தில் அல்லாஹுடைய அருள் யாருக்கு கிடைக்கிறது அதிகமாக என்று சொன்னால், யார் அடுத்தவர் மீது கருணை காட்டுகிறாரோ அவர்களுக்கு தான். நான் குறிப்பிட்டு காட்டிய இந்த 3 நபிமொழிகளும் அதைத்தான் நமக்கு அறிவிக்கிறது. இறைவா என் மீது கருணை புரி, இறைவா என் மீது கருணை காட்டு என்று நாம் துஆ கேட்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் தான். ஆனால் அதிகமாக இறை கருணை என்பது அடுத்தவர் மீது கருணை காட்டுகிற மக்களுக்கு தான் இறங்கும். பெருமானார் சொல்லி காட்டினார்கள், லன் துமினு ஹத்தா தர்ஹமு. நீங்கள் அடுத்தவர் மீது கருணை காட்டாதவரை ஈமான் கொண்டவராக மாற முடியாது என்று பெருமானார் சொன்னார். ஒருவரிடத்தில் கருணை உள்ளம் இருக்காதவரை முழுமையாக ஈமான் கொண்டவனாக அவன் மாற முடியாது. தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் குல்லுனா ரஹீம். நாம் அனைவரும், எங்களில் அனைவருமே கருணையாளர்கள் தானே. நாங்கள் கிருபையோடு இருக்கிறோம், கருணை காட்டுகிறோம், அன்பு செலுத்துகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இன்னஹு லைஸ பிரஹ்மதி அஹதிக்கும் சாஹிபஹு வலாக்கின்னஹா ரஹ்மத்துல் ஆம்மா. உங்களில் ஒருவர் தன் மனைவியோடு காட்டுகிற கருணையை குறித்தோ, அல்லது மனைவி கணவனிடத்தில் காட்டுகிற கருணையை குறித்தோ, அல்லது சொந்த பிள்ளைகள் மீது காட்டுகிற கருணையை குறித்தோ, உற்றார் உறவினர்கள் மீது காட்டுகிற கருணையை குறித்தோ நான் இங்கே பேசவில்லை. அது இயற்கை, அது குவைட் நேச்சர். கணவன் மனைவி மீதும், மனைவி கணவன் மீதும், பிள்ளைகள் மீது தந்தையும்
குடும்ப தலைவன் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் காட்டுகிற கருணையும் அன்பும் அது இயற்கை. ஆனால் நான் பொது கருணையை சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். நீங்கள் அன்றாடம் சந்திக்கிற மக்கள், ஏழைகள், வறியவர்கள், விளிம்பு நிலை மனிதர்கள், இவர்களோடு கருணையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இந்த செய்தியைத்தான் நான் இன்று ஜாமில் அஸ்ஸீரிலும் எடுத்து சொன்னேன். அல்லாஹு தஆலா அருள்மறை குர்ஆனில் சொல்கிறான், கதப அலா நஃப்ஸிஹி அர்-ரஹ்மா. இறைவன் தன் மீது கருணை காட்டுவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். மக்களுக்கு, அடியார்களுக்கு, தன்னுடைய படைப்பினங்களுக்கு கருணை புரிவதை இறைவன் தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று அல்லாஹு தஆலா அருள்மறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். யார் மீதும் எதற்காகவும் கடமைப்படுவதை கட்டாயமாக்கி கொள்ளாத அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன் அடியார்கள் மீது கருணை காட்டுவதை தன் மீது கடமையாக்கி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய கருணையை என்னவென்று சொல்வது? அவ்வாறு அவன் கருணை காட்டுவதை கடமையாக்கி கொண்டேன் என்று சொல்வது மட்டுமல்ல, அதை பிரகடனப்படுத்துகிறான். நான் இப்படி கடமையாக்கி இருக்கிறேன் என்றும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அறிவிக்கிறான் மக்களுக்கு. நீங்கள் ஒருவர் மீது கருணை காட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த கருணையுடைய பலாபலனை உடனடியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வேறு விவகாரங்களுடன் உங்களுக்கு பிரதிபலனாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உங்களுக்கு தருவான் என்பதுதான் இஸ்லாம் கூறுகிற செய்தியாக இருக்கிறது. ஆனால் இன்று பெரும்பாலும் கருணை கிழங்கில் மட்டும்தான் நாம் பார்க்க முடிகிறது. கருணை கிழங்கு கொண்டு இருக்கிறது இல்லையா? அதில் தான் நாம் கருணையை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் கடுகடுத்த முகத்தோடு, வெறுப்பு நிறைந்த துவேஷத்தோடு, வார்த்தைகளோடு எல்லாம் அனல் பறக்கும் விவாதங்களாகத்தான் மக்களுக்கு மத்தியில் எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனதில் இரக்கமே பிறக்கவில்லை, நான் என்ன செய்வது? கருணையே வரமாட்டேங்குது, இரக்கமே இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அவர் கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? இம்ஸஹ் ரஹ்ஸல் யதீம், அனாதையுடைய தலையை தடவி கொடு என்று சொல்லி காட்டினார்கள். வஅத்இமில் மிஸ்கீன் தலீன் கல்பக், ஏழைகளுக்கு உணவளி, உன்னுடைய உள்ளத்திலும் இரக்கம் பிறக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார். இந்த அருள் கொடைகளை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருப்பது எதற்காக? நாம் மட்டும் அனுபவித்து ஆள்பவதற்காகவா? இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் அல்லாஹு தஆலா தந்திருக்கிற அருள் கொடைகளை நீங்கள் அடுத்தவர்களுக்கு காட்டும் போது, செய்யும் போது அல்லாஹ்வுடைய அருள் கொடை மேலும் மேலும் உங்களுக்கு கிடைக்கும். சூரத்துல் துஹா அதைத்தான் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. வஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வவஜதக யதீமன் ஃபஆவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீர் அனாதையாக இருந்தீர், நாம் அரவணைத்தோம். முடிஞ்சு. அல்லாஹ் ஒரு பேருபகாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செய்திருக்கிறார். நாம் அரவணைத்தோம் உம்மை. நீர் என்ன செய்ய வேண்டும்? வஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், உம்மிடத்தில் ஒரு அனாதை வந்தால், நீர் ஒரு அனாதையை கண்டால் என்ன செய்யக்கூடாது? விரட்டாதீர். இறைவன் எப்படி உண்மை ஆதரித்தான், அதே அரவணைப்பை, அதே ஆதரிப்பை இன்னொரு அனாதை மீது இங்கு காட்டுவீராக என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்கிறான். வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, வறியவராக உம்மை கண்டோம், செல்வந்தராக உம்மை மாற்றினோம். அப்ப இது இன்னொரு அருள் கொடை. வஅம்ம சாயில ஃபலா தன்ஹர், உம்மிடத்தில் யாரேனும் யாசனம் கேட்டால், உம்மிடத்தில் யாரேனும் கை நீட்டினால், இல்லை என்று சொன்னால் இது விரட்டாதீர் என்று சொல்லுகிறான். எனவே இந்த அருள் கொடைகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி நிறுத்துவதோடு நாம் முடித்து விடக்கூடாது என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வவஜதக ضالًا فهدى, நேர்வழி என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தீர், உமக்கு நாம் வழிகாட்டினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 3 பேருபகாரங்களை அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ஒன்று என்னது? இப்போதானே சொன்னேன், அனாதையாக இருந்தீர். அப்போ கவனிக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்கத்தான். யங்ஸ்டர்ஸ் தானே, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே நீங்கள் அனாதையாக இருந்தீர். என்ன செய்தோம்? நாம் அரவணைத்தோம். அது பேருபகாரம். எனவே இன்னொரு அனாதை நீர் என்ன செய்யாதீர்? விரட்டாதீர். நீர் வறியவராக இருந்தீர், நான் என்ன செய்தோம்? உமக்கு செல்வ செழிப்பை தந்தோம். எனவே இன்னொருவர் உம்மிடத்தில் கை நீட்டினால், யாசகம் கேட்டால் அவரை விரட்டாதீர். நீர் சத்தியம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தீர், உமக்கு வழிகாட்டினோம். இன்னும் 3வது பேருபகாரம்,
வம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய பேரருளை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நமக்கு தந்திருக்கிற பேருபகாரங்கள் நமக்கானவை அல்ல. நாம் அதை அனுபவித்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். நிச்சயமாக அப்படி சொல்லி நிறுத்திக் கொள்வதோடு மட்டும் நாம் முடித்து விடக்கூடாது. மாறாக இதை மற்றவர்களுக்கு நாம் எந்தவரை கொடுக்க வேண்டும், பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற கருத்தை தான் இங்கே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நீங்கள் இறைக்கருணைக்கு தகுதியுடையவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், வேகமாக இறைக்கருணை உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அடுத்தவர்கள் மீது கருணை காட்டுங்கள். அனாதைகள், வறியவர்கள், விளிம்பிலே மனிதர்கள், வசதியற்றவர்கள், காயமடைந்தவர்கள், மனச்சோருடையவர்கள், மனவேதனையில் சிக்கி தவிப்பவர்கள் நூற்றுக்கணக்காக நம்மை சுற்றி இருக்கிறார். நாம் அடையாளம் கண்டு அவர்களுடைய முதுகில் ஒரு ஆதரவாக ஒரு தடவி கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய கருணையாக இருக்கும். நாம் கொடுக்கிற எத்தனையோ ஆயிரம் உதவித்தொகை ரூபாய்களை விட அது இன்னும் மிகப்பெரிய ஆறுதலாக அவருக்கு இருக்கும். இதுதான் மனித பண்பு. இந்த பண்பைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார். ஒரு மருத்துவமனைக்கு நாம் செல்கிறோம். பிரசவ அறைக்கு வெளியே ஒருவர் நிற்கிறார், அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய முகத்தில் நாம் திடுக்கத்தை பார்க்கிறோம். மனைவியோ அல்லது யாரோ ஒருவர் உள்ளே இருப்பார், ஆபரேஷனுக்காகவோ அல்லது பிரசவத்திற்காகவோ. நீங்கள் அந்த நேரத்தில் யாருன்னே தெரியாது, எல்லாம் சரியாக நடக்கும். உள்ளே யாரோ இருக்கிறார்களா, ஒரு புன்முறுவலோடு அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த நேரத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும். ஒரு கல் தடுக்கியோ அல்லது ஏதோ ஒன்று தடுக்கியோ கீழே உழப்போகிறார், பார்த்துப்பா தம்பி. ஒருவன் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை, பார்த்துப்பா தம்பி, நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் ஆதரவு, அதுதான் கருணை. அது எவ்வளவு பெரிய, அவர் திரும்பி பார்க்கிற அந்த பார்வையில் எவ்வளவு ஆயிரம் நன்றிகள் இருக்கு. இந்த மாதிரி கருணை காட்டுங்கள் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. ஜுஹைர் என்றொருவர் இருந்தார் மதீனாவுக்கு அருகில் இருக்கிற கிராமத்தில் இருந்து அவருக்கு கிடைக்கிற விளைச்சல் பொருட்களை கொண்டு வந்து மதீனாவில் விற்பார். ஆனால் அவர் பார்ப்பதற்கு அழகாக இருக்க மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் ஊருக்கு வரும்போதெல்லாம் அபூர்வமான மதீனாவில் கிடைக்காத அபூர்வ பொருட்களை எடுத்து வருவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர் வந்து விட்டார் என்று தெரிந்துவிட்டால் மதீனாவில் அவருடைய ஊரில் கிடைக்காத பொருட்களை எடுத்து வைப்பார்கள். ஆனால் அவர் கொஞ்சம் பார்ப்பதற்கு கொஞ்சம் அழகு குறைந்தவராக இருப்பார், கரடு முரடான ஒரு தோற்றத்தில் இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிக அன்பு செலுத்தக்கூடியவராக இருந்தார். ஒரு தடவை அவ்வாறு வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது ஜுஹைர் என்று அவருடைய பெயர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற ஏனைய எந்த சஹாபாக்களும் அவரை நெருங்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய பேர் என்ன சொன்ன? மாஷா ஜுஹைர். மற்ற எந்த சஹாபாக்களும் அவருக்கு அருகில் வரமாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சந்தையில் அவர் சாதனங்கள் பொருட்கள் விற்பதை பார்த்து விட்டார்கள். அவருக்கு பின்னால் அரவம் இல்லாமல் சப்தம் இல்லாமல் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய 2 கரங்களுக்கும் இடையில் தன்னுடைய அந்த கையை இப்படி போட்டு அவருடைய பிடரி மீது தன்னுடைய கையை வைத்து இப்படி ஒரு பூட்டு மாதிரி போட்டு பிணைத்து விட்டு அவரை அசைய விடாமல் செய்தார். அசைய விடாமல் செய்து, நான் யார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் என்பதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு சத்தம் போடல. என சத்தம் அவருக்கு தெரியும். அவர் உடனடியாக தன்னுடைய உடலை அசைத்தவாறு, முரட்டுத்தனமாக அசைத்தவாறு, விடுங்கள் விடுங்கள், யார் யார் என்று கேட்டார். பெருமானார் விடுவதாக இல்லை. 2 தடவை சொல்லி பார்த்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுவதாக இல்லை. 3வது முறையாக, அது சந்தை தானே, அங்கு செல்லுகிற வருகிற போகிற மக்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிடியை விடாமலே சொன்னார்கள், ஒரு அடிமை இருக்கிறார் விற்பனைக்கு, யாராவது வாங்க விரும்புகிறீர்களா என்று சத்தமாக கேட்டார். அந்த நேரத்தில் அவருக்கு தெரிந்தது அது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று. அதுவரை திமிரி கொண்டு விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவர் தன்னுடைய உடலுடைய அசைவுகளை எல்லாம் சுருக்கியவாறு ரசூலுல்லாஹ் எவ்வளவு வேண்டும் என்றாலும் பிடிக்கட்டும் என்பதை போல காட்டி கொடுத்தார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது இந்த அடிமையை விலைக்கு வாங்குகிறீர்களா என்று கேட்டார்கள். யாரும், ஏன்னா அவரை தெரியும் எல்லாருக்கும், அவர் கொஞ்சம் அழகு குறைந்தவர், கொஞ்சம் ஒரு மாதிரி ஆள். யாருமே கேட்கவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னால், 1 திரகத்துக்கேனும் நீங்கள் வாங்குறீங்க, விளையாட்டு கேட்கிறாங்க. 1 திரகத்துக்கேனும் நீங்கள், 1 திரகம் என்பது இட்ஸ் நத்திங், அது ஒன்றுமே கிடையாது. 1 திரகத்திற்கேனும் இவரை நீங்கள் விலைக்கு வாங்குகிறீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது யாரும் வாங்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பி பார்த்து அவர் சொன்னார்கள், நான் ஒரு செல்லா காசு யாரும் சொல்லலாம், என்னை யாரும் விலைக்கு கேட்க மாட்டார்கள் என்று சொன்னார். அந்த பிடியை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலாகின்னக இன்தல்லாஹி காலின், மக்களிடத்தில் வேண்டுமென்றால் நீங்கள் செல்லா காசாக இருக்கலாம்,
அவ்வாறு இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரை நீங்கள் விலை மதிக்க முடியாத ஒரு பொருள், ஒரு பொக்கிஷம் என்று சொல்லி காட்டினார். ஈமான் நிரம்ப பெற்றவர். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த மனிதர் சற்று கரடு முரடானவர், அழகு குறைந்தவர். ஆனால் அவரிடத்தில் கூட விளையாடுவதற்கும் கருணை காட்டுவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேரம் இருந்திருக்கிறது. அவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த மனிதருடைய உள்ளத்தில் இரக்கத்தையும் அன்பையும் விதைக்கிறார்கள், எப்படி கருணையோடு நடந்து கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. வெறுப்பையும் துவேஷத்தையும், வெறுப்பு பேச்சுக்கள் என்று வலைத்தளங்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் பார்த்தால், வாட்ஸ்அப்பில், ட்விட்டரில் இந்த ஃபித்னாக்கள் எல்லாம் ஏன் எப்படி உருவாகிறது யோசித்து, ஒரு பிரச்சனையை பூதாகரமாக எப்படி மாற்றப்படுகிறது. ஒரு பிரச்சனை வெறுப்பு பேச்சுக்கள் தான் ஒன்றை 100 ஆக்கி, 100ஐ 1000 ஆக்கி, 1000ஐ கோடியாக மாற்றக்கூடிய. நாம் ஒரு செய்தியை நல்ல எண்ணத்தோடு தான் பரப்புவோம், ஆனால் அதற்கு கை, கால், முகம் வைத்து அதை பூதாகரமாக மாற்றி பிரச்சனைகளை வெடிக்க செய்கிற. அப்ப இது அந்த அன்பில்லாத, கருணை இல்லாத உள்ளங்களில் இருந்து ஏற்படக்கூடிய இதனுடைய பாதிப்புகள் தான். அருமை சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் எல்லோரும், நல்லவர்கள் எல்லோரும் அடுத்தவர்கள் மீது கருணை காட்டக்கூடியவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தால், எகிப்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுன் கொலை செய்து விடுவான் என்று பயந்து பலஸ்தீனை நோக்கி ஓடுகிறார். பல கிலோமீட்டர் தூரம் பாலைவன பெருவெளியில், அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அவன் விரட்டி வருகிறான். யாரையோ ஒருவனை, ஒரு கிபித்தியை மூசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்து விடுவார்கள். அவ்வாறு கொலை செய்தவரை தேடி அவன் வருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்று தெரிந்தபோது ஃபிரௌனுடைய படை விரட்டி வருகிறது. அதற்காக பயந்து அவர்கள் ஓடுகிறார்கள், தப்பித்து ஓடுகிறார்கள். பலஸ்தீனுக்கு வருகிறார்கள், அல்லது மதாயின் என்ற பகுதிக்கு வருகிறார்கள். அங்கே வந்தபோது 2 பெண்களை, அந்த செய்தியெல்லாம் சூரத்துல் கஸஸ்ல எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 2 பெண்கள், இளம் பெண்களை பார்த்தார்கள், தண்ணீர் எடுக்க முடியாமல் ஒதுங்கி நின்றார்கள். பாருங்க, பல நாள் பட்டினி, வயிறு பசிக்கிறது, உதடு தாகத்தால் வெடித்திருக்கிறது, கால்கள் எல்லாம் வெடித்திருக்கிறது, சோர்வு, பயம், அபயம் தேடி வந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட 2 இளம் பெண்கள் என்ன தனியாக இருக்கிறார்கள், இது அநியாயம் இல்லையா என்று கருணையோடு ஆண்களை நீக்கிவிட்டு அந்த 2 பெண்களுக்கும் தண்ணீர் எடுத்து கொடுக்கிறார். அந்த காட்சி அல்லாஹ் நமக்கு ஏன் சொல்லுகிறான்? எதற்காக அதை அருள்முறை குர்ஆனில் நமக்காக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்? பின்னர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நிழல் பகுதியின் பக்கம் நிழலை நோக்கி ஒதுங்கினார். அந்த 2 பெண்களிடத்தில், உங்களுக்கு தண்ணி எடுத்து எனக்கு சாப்பாடு தாங்க, எனக்கு பசிக்குது, எனக்கு அபயம் தேணும், எனக்கு ஒதுங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும், ஒரு வீடு வேண்டும், ஒரு வேலை வேண்டும், எதுவுமே கேட்கல. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நிழலில் வந்ததற்கு பின்பு ஒரு கேட்ட பிரார்த்தனை, தண்ணீர் எடுத்து கொடுக்கிறார்கள். அந்த பெண்கள் செல்கிறார்கள், நிழலில் வந்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். அழகான அந்த பிரார்த்தனை, இறைவா இப்போது நீ நன்மை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தாய், இதே போல நன்மை செய்யக்கூடிய பாக்கியத்தை என் மீது இறக்கி அருள் என்று அல்லாஹ் தஆலா இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். யோசித்து பாருங்க, டிஃபரெண்டாக இருக்கு, ஒரு வித்தியாசமா, முற்றிலும் வேறுபட்ட ஒரு பிரார்த்தனை. இறைவா, நான் இந்த மாதிரி பெண்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்திருக்கிறேன், என்னை காப்பாத்தியா அல்லாஹ், எனக்கு அதை தாயா அல்லாஹ். இதை இல்லை, அந்த நேரத்திலும் தனக்கு ஒரு தேவை இருக்கிறது, தனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, தனக்கு ஒரு அபயம் தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் கூட யா அல்லாஹ் இது போன்ற நல்ல காரியங்களை, கருணை காட்டக்கூடிய விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்பையும் பாக்கியத்தையும் தா என்று கேட்கிறார். இதுதான் உயர்ந்த மனிதர்களுடைய லட்சியம். பின்னர் என்ன வாய்ப்பு? 2 பெண்களில் ஒருவர் வந்தார். பின்னர் அவர்களுடைய தந்தையோடு பேச வைத்தார். அந்த பெண்களில் ஒருத்தியை அவர்கள் திருமணம் செய்தார். இதெல்லாம் தெரிந்த விஷயம். அல்லாஹ் தஆலா யாரையும் கைவிட மாட்டான். கருணை காட்டுகிற மக்களுக்கு இன்றில்லாவிட்டால் இன்னொரு சந்தர்ப்பத்தில், நல்ல சந்தர்ப்பத்தில் அந்த கருணையை அல்லாஹ் தஆலா சேமித்து வைத்திருப்பான். தகுந்த உகந்த நேரத்தில் அதற்கான பிரதிபலனை இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா காட்டுவான். எனவே கருணை என்பது சாதாரணமாக நீங்கள் கருதி விடாதீர்கள். தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வார்கள். அது ஒரு வகையில் உண்மைதான். இஸ்லாம் அதை ஆதரிக்கிறது. உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வரலாற்றில் அவர் இடம்பெறுகிறார். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிற்காலத்தில் மனைவி, துணைவியாக வந்தார். ஆனால்
அவர் மக்காவில் இருக்கிற போது அபூ சலமா என்று சொல்லப்படக்கூடியவருடைய மனைவியாக இருந்தார்கள். அவருக்கு சலமா என்று சொல்லப்படக்கூடிய 1 வயது ஆண் குழந்தை இருந்தது. அவர்கள் ஹிஜ்ரத், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் புறப்படுகிற போது அபூ சலமாவை விரட்டி விட்டார்கள் உம்மு சலமாவுடைய குடும்பத்தார்கள். அவர் அடி உதைக்கு பகந்து வேறு எங்கேயோ சென்று விட்டார். பின்னர் அந்த சலமா என்ற குழந்தையையும் அவரிடமிருந்து பிடுங்கி விட்டார்கள். 1 வருட காலம் அவர் அழுதார் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா. அதெல்லாம் நீண்ட வரலாறு. பின்னர் குழந்தை கிடைத்தது. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா குழந்தையை பெற்றுக்கொண்டு மதீனாவை நோக்கி நடந்து வருகிறார்கள். இளம்பெண், 1 வயது ஆண் குழந்தை இருக்கிறது சலமா. ஒரு 400 மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் 450 முதல் 500 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இந்த இடைவெளி குறைந்திருக்கிற 450 கிலோமீட்டர் வைத்துக் கொள்ளலாம். ஒரு பெண் கை குழந்தையோடு 450 கிலோமீட்டர் தூரம், வாகனங்களும் இல்லாமல், துணைக்கு யாரும் இல்லாமல், எந்த விதமான உறுதுணை சாதனங்களோ வாழ்வாதாரங்களோ இல்லாமல் நடந்து செல்வது சாத்தியமா? யோசித்து பாருங்கள். சாத்தியம். இட்ஸ் நாட் பாசிபிள், இம்பாசிபிள். ஆனால் நடக்கிறார்கள். குழந்தையை வாங்கி கொண்டு அப்படி நடக்கிறார். அந்த நேரத்தில் தான் உஸ்மான் இப்னு தல்ஹா பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். வருகிறார். உயர்குலத்தை சார்ந்தவர், உயர்ந்த குணம், கருணை காட்டக்கூடிய மனிதர். தன்னுடைய ஒட்டகத்தில் எங்கோ சென்று விட்டு மக்காவுக்கு நுழைகிற போது அந்த காட்சியை பார்க்கிறார். ஒரு இளம்பெண் 1 வயது குழந்தையோடு தன்னந்தனியாக நடக்கிறார். யாராக இருக்கலாம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர் முஸ்லீம் அல்ல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தான் இவர் எங்கோ செல்கிறார். எங்கு செல்கிறீர் என்று கேட்கிறார். நான் மதீனாவுக்கு செல்கிறேன். எதற்காக? இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் உங்கள் மக்கள் எங்களை விரட்டி அடிக்கிறார்கள், நீங்களும் வேண்டாம், உங்கள் சகவாசமும் வேண்டாம், இதை நான் மதீனாவுக்கு செல்கிறேன் என்று சொல்லி அவர் உஸ்மான் அவர்களுடைய பதிலை எதிர்பார்க்காமல் புறப்படுகிற போது உம்மை போன்ற உயர்குலத்தை, அவருக்கு தெரியும் இவர் யாரு. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க எல்லாம் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்க வாப்பாலாம் பெரிய அரசியல் நிபுணத்துவம் பெற்றவர். அதனால தான் உம்மு சலமா பிற்காலத்தில் வந்து ரசூலுல்லாவுக்கு அரசியல் அட்வைஸ் கொடுத்தாங்க. பெண் கொடுத்தாங்க அரசியல் அட்வைஸ், அதெல்லாம் வரலாறு. அப்போ அந்த உயர்குலத்தை சார்ந்த பெண்மணி என்றதால் அவருக்கு தெரியும். உம்மை போன்ற உயர்குலத்தை சார்ந்த உத்தமிகள் எல்லாம் தன்னந்தனியாக செல்வது சாத்தியமே கிடையாது. எங்களை போன்றவர்கள் இருக்கிற போது உங்களை போன்றவர்கள் செல்லக்கூடாது, என்னுடைய ஒட்டகத்தில் நீங்கள் ஏறுங்கள் என்று சொல்லி ஒட்டகத்தை படுக்க வச்சார். இவர் சற்று நீங்கி சென்றார், பார்வை மறைந்து சென்றார். என்ன, ஒரு ஒட்டகத்தில் ஒரு பெண் இருக்கிற போது அவருடைய கால்களோ அல்லது கணுக்கால் பகுதிகளோ தன்னுடைய கண்ணுக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக ஒட்டகத்தை ஏறியதற்கு பின்பு கயிறை அசையுங்கள் என்று சொன்னார். பின்னர் திரும்பி பார்க்காமல் 450 கிலோமீட்டர் தூரம் அந்த ஒட்டகத்துடைய மூக்கணான் கயிறை பிடித்து கொண்டு குபாவுக்கு வந்தார். மதீனாவுக்கு அருகில் இருக்கிற குபாவுக்கு. இன்சிலி ஜௌஜிகி ஃபி ஹாதிஹில் கரியா, அவர் சொல்லி காட்டினார், இறங்குங்கள், உங்கள் கணவர் இங்குதான் இருப்பார் என்று சொல்லிவிட்டு உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் எந்த பிரதிபலனையோ எந்த நன்றியை எதிர்பார்க்காமல் திரும்பி விட்டார். யோசித்துப்பார், இது கருணை காட்டுகிற அந்த மனோபாவம் உயர் மக்களுக்கு தான் வரும். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்காவை நோக்கி திரும்பி செல்லுகிற அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவை பார்த்து இருகரம் ஏந்தியவாறாக சொன்னார்கள், யா அல்லாஹ், உஸ்மான் செய்திருக்கிற இந்த நல்ல காரியத்தை நீ சேமித்து வைப்பாயாக. இதற்கான நன்றி என்னால் தெரிவிக்க முடியாது, நீ அதற்கான பலனை கொடு என்று சொல்லி காட்டினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் என்றால் நம்முடைய உஸ்மான், கலீஃபா உஸ்மான் அல்ல. உஸ்மான் இப்னு தல்ஹா ஃபத்ஹ் மக்காவில் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். ஒட்டுமொத்த அரபு குலமும் அன்று என்ன சொன்னார்கள் என்றால், லஅல்லஹு அஸ்லம லியௌமி ஷஹாமா, உம்மு சலமாவுக்கு அவர் அன்று உதவிய காரணத்தால் தான் அல்லாஹு தஆலா இன்று இஸ்லாத்தை தழுவுகிற வாய்ப்பை அவருக்கு கொடுத்தான். ஒருவருக்கு உதவிய காரணத்தால் அல்லாஹு தஆலா நரக நெருப்பிலிருந்தே அவரை காப்பாற்றி இருக்கிறான். எனவே அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய கருணை என்பது விசாலமானது. அந்த கருணையை அல்லாஹு தஆலா எந்த வடிவிலேனும் நீங்கள் அடுத்தவர்களுக்கு காட்டும் போது நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா தருவான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் தான் அவனுடைய பேர் அர் ரஹ்மான் அர் ரஹீம். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் நாம பார்க்கிறோம். மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்தார்கள். அவருடைய பிடரியின் மீது கருங்கல்லை தூக்கி வைத்தார்கள். ஒட்டகத்துடைய நாற்றம் அடிக்கக்கூடிய குடலை கொண்டு வைத்தார்கள். நஜ்ரான் தேசத்து கரடு முரடான துண்டால் கழுத்தில் போட்டு முறுக்கி மூச்சு விட முடியாமல் முட்டுக்காலில் விழும் அளவுக்கு பெருமானாருக்கு தொந்தரவுகளையும் தொடர் துயரங்களையும் கொடுத்தார்கள். 13 வருட காலங்கள். இதெல்லாம் நீண்ட வரலாறு, நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். அருமை சகோதரர்களே,
யமன் தேசத்திலிருந்து ஒரு வியாபாரி வந்திருந்தார். மக்காவில் வியாபாரம் செய்வதற்காக வந்திருந்தார். அவருடைய பணத்தை அவர் அபூஜஹலிடத்தில் கொடுத்து வைத்திருந்தார். இது ஆரம்ப காலம். அபூஜஹலிடத்தில் கொடுத்து வைத்திருந்தார். அப்ப அந்த தேவை நிமித்தம் கொடுத்த காசை அபூஜஹலிடத்தில் சென்று அந்த வியாபாரி கேட்டபோது தர முடியாது என்று சொல்லிவிட்டான். தர முடியாது, என்கிட்ட காசெல்லாம் இல்லப்பா, தரலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு திமிராக தெனாவட்டாக சொல்லிவிட்டான். அவர் மீண்டும் மீண்டும் கேட்கிற போது அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அபூஜஹல் சொன்னான் அவரிடத்தில், அதோ இருக்கிறார் பார் ஒருவர், அதோ இருக்கிறார் பார் ஒருவர், அவரிடத்தில் சென்று சொல், அவர் என்னிடத்தில் வந்து கேட்டால் நான் கொடுத்தரலாம். அவனுக்கு அந்த வியாபாரிக்கு ரசூலுல்லாஹ் தெரியாது. ஆனால் அபூஜஹல் ரசூலுல்லாஹ்வை கேலி பேச வேண்டும், கிண்டல் அடிக்க வேண்டும் என்பதற்கு அவங்க கேட்க மாட்டாங்க என்று நினைத்துக் கொண்டான். அவங்க வந்து இடத்துல கேட்க மாட்டார்கள் என்று. அப்ப இவர் அங்கு புறப்பட்டு சென்ற போது தன் அருகில் இருந்த மக்களிடத்தில் சொன்னான் அபூஜஹல், அவர் வந்து கேட்டுவாரா, அவர் வந்து இடத்துல கேட்டுவாரா, கேட்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தன் வீட்டுக்குள் சென்றான். இந்த வியாபாரி அப்பாவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் இப்படி அபூஜஹல் காசை வாங்கி கேட்ட பிறகு தரமாட்டீங்கன்னா, நீங்க போய் கேட்டா தருவதாக சொல்கிறான், நீங்க வந்து கேட்பீங்களா? அவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஃபுதூல் என்ற அமைப்பு இருந்தது, இயக்கம், நம்ம சங்கம் அமைப்பு என்று சொல்கிறோமே, இந்த அமைப்பு அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னால் இந்த அமைப்பு இருந்தது. ஹெல்ப்ஃபுல் ஃபுதூல் என்றால் வெளிநாட்டவர்களுக்கு ஏதேனும் ஒத்தாசை உதவி தேவைப்படும் என்றால் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் உடனடியாக முன் வந்து உதவுவார். அதில் ஒரு அங்கத்தவராக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் இறை தூதராக ஆவதற்கு முன்னால் அந்த அமைப்பை சார்ந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவில் குறைஷி குலத்துடைய நல்லவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அமைப்பு, இந்த சங்கத்தை வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அப்ப நபி இல்லை, பிற்காலத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. பிற்காலத்தில் மதீனாவுக்கு போகும்போது ஹெல்ப்ஃபுல் ஃபுதூல் அமைப்பை சார்ந்தவர்கள் இப்போது என்னை உதவி ஒத்தாசைக்கு கூப்பிட்டாலும் நான் ஓடோடி செல்வேன் என்று சொல்வார். எனவே இது மிக முக்கியமான ஒரு இயக்கம், ஒரு சங்கம் என்பதெல்லாம் முக்கியமானது. அந்த வியாபாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போய் கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை பிடிச்சிட்டு அபூஜலோட வீட்டுக்கு போனாங்க. அபூஜலோட வீட்டுக்கு போய் கதவை தட்டாங்க. அபூஜல் கதவை திறந்தான். இவருடைய காசு உங்கள்கிட்ட இருக்கா? ஆமா இருக்கு, கொடு. அவன் உள்ள போனா கொடுத்தான், எடுத்துட்டு வந்தான், கொடுத்தான், இவர் போனார், ரசூலுல்லாஹ் போயிட்டான், முடிஞ்சிச்சு. ஏன், என்ன நடந்தது? என்ன நடந்தது? வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள், என்ன நடந்தது? அபூஜலுடைய தோழர்கள் உடனடியாக வேகமாக வந்தார்கள். ஏதோ ரொம்ப பெருசா நீ பேசின, முகமது வந்து கேட்கட்டும், கேட்டுவாரா, கொடுத்துடலாம், இப்போ அப்படியே கொடுத்துட்ட, உங்களுக்கு தெரியாது. முஹம்மது என் வீட்டு வாசல் நின்ற போது அவருடைய தோளில் 2 சிங்கங்கள் நின்றன. அவருடைய தோளில் 2 சிங்கங்கள் நின்றன. நான் மறுத்திருந்தால் அந்த 2 சிங்கங்களும் என் மீது பாய்ந்து கடித்து குதறி இருக்கும் என்று சொல்லி காட்டினான் அவர். அருமை, இவ்வளவுதான் நிகழ்வு. நான் ஏன் சொல்ல வருகிறேன் இந்த நிகழ்வை என்று சொன்னால், நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் மேல கல் போட்டாங்க, நாற்றம் அடிக்கக்கூடிய குடலை தூக்கி போட்டாங்க, பேசினார்கள், ஏசினார்கள், அடித்தார்கள், இப்போதெல்லாம் ஏன் அந்த சிங்கம் தோன்றவில்லை? ஏன் தோன்றல? ஏனென்றால் அது இறை தூதர் என்ற தனிப்பட்ட மனிதர் துன்பங்களை தாங்கிக் கொண்டு தான் தீர வேண்டும், துயரங்களை அவர் தாங்கிக் கொண்டு தான் தீர வேண்டும். அது மார்க்கம், அல்லாஹ்வுடைய பணி. இந்த பணியில் நீங்கள் தியாகங்களை சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் இங்கே பெருமானார் அபூஜல் இடத்தில் சென்று கேட்டபடி தங்களுக்கானதல்ல, இன்னொருவருக்கு உதவி செய்ய போயிருக்கிறார், இன்னொருவருக்கு கருணை காட்ட போயிருக்கிறார். எனவே அங்கே அல்லாஹ் உடனடியாக அதற்கான பலனை காட்டுவான். இறைவன் கருணையாளன், இறைவன் கிருபையாளன். ஒரு போர்க்களம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயரமான ஒரு பகுதியில் இருந்து கொண்டு பார்க்கிறார். ஒரு பெண் அந்த போர்க்களத்தில் எங்கோ தன்னுடைய குழந்தையை தவற விட்டிருக்கிறாள். அந்த போர்க்களத்தில் வாள்கள், ஈட்டிகளுடைய சப்தங்களுக்கு இடையில் தன்னுடைய குழந்தையை தேடி அழுதவாறு ஆவேசமாக ஓடுகிறார். அந்த காட்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார். ஒரு குழந்தையை தேடி ஓடுவதைத்தான் பெருமானார் கண்டு கொண்டார். பின்னர் ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையை கண்டெடுத்தாள். அந்த தாய் வாரி அணைத்தாள் நெஞ்சோடு. அந்த போர்க்களத்தில் வைத்தே அமுதூட்டினாள் குழந்தை. அங்கு ஆண்கள் இருப்பார்களே என்றெல்லாம் அவர் பார்க்கவில்லை. மறைவாகவா இருக்கலாம், எப்படியோ வாரி அணைத்து குழந்தை அல்லவா என்று அந்த காட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி நெஞ்சோடு அணைத்து முத்தமலை பொழிந்த அந்த தாயுடைய அந்த பேரன்பை பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரிடத்தில் சொன்னார்கள், பாருங்கள், ஒரு தாய் தன்னுடைய குழந்தை கொஞ்ச நேரம், சற்று நேரம் காணாமல் இருந்தபோது எவ்வளவு தவித்து போகிறார்கள். இந்த தாய் அந்த குழந்தை மீது எவ்வளவு பேரன்பு வைத்திருக்கிறாள் என்று. சஹாபாக்கலாம் அமைதியாக இருந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தாய் தன்னுடைய குழந்தை மீது காட்டுகிற அன்பை விட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 1000 மடங்கு
அடியார்கள் மீது அன்பு காட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார். எனவே அருமை சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, நாம் கருணை காட்டுவதற்காக வேண்டியே நாம் பிறந்திருக்கிறோம். நம்முடைய மார்க்கம் கருணை மார்க்கம், நம்முடைய மார்க்கம் இரக்கத்துடைய மார்க்கம். இது வன்மையுடைய மார்க்கம் அல்ல, இது மென்மையுடைய மார்க்கம். இந்த குணங்களால் தான் இஸ்லாம் வேகமாக பரவியது. வாள்களால் போர்களால் இஸ்லாம் பரவியதை விட அன்பாலும் உபதேசங்களாலும் தான் இஸ்லாம் வேகமாக பரவி இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய இந்த கருணையை நாம் அதிகம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் கருணையாளராக மாற வேண்டும். கருணை காட்டுங்கள் அடுத்தவர்கள் மீது. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உங்கள் மீது கருணை காட்டுவான். உறவுகளை பேணுங்கள். உறவுகளை பேணி நடக்கும் போது அல்லாஹ்வுடைய கருணை அதிகமாக இறங்கும். உறவுகளை துண்டித்து வாழ்பவருடைய மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய கருணை இறங்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார், 3 நாட்களுக்கு மேல் பேசுவதற்கு அனுமதி இல்லை. நமக்கு தெரியும். ஆனால் இன்று இஸ்லாமிய சமூகத்திலேயே எவ்வளவு உபதேசங்கள் கேட்டாலும் உறவுகளை முறித்து துண்டித்து வாழ்கிற மக்களை நாம் பார்க்கத்தானே செய்கிறோம் இல்லையா? என்னுடைய முகத்தில் முழிக்காதே, உன் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன் என்று சபதம் போடும் அளவுக்கு எவ்வளவுதான் எனக்கு நன்றாக தெரியும். மிக மிக இஸ்லாத்தை பேணக்கூடிய ஒரு நெருங்கிய சகோதரர், ஐவேளை தொழுகை ஜமாத்தோட தொழுவார், ஹலால் ஹலாம் பேணக்கூடியதாக இருக்கிறார். சொத்து விவகாரங்கள், தன்னுடைய தந்தையுடைய சொத்தை சகோதரர்களுக்கு மத்தியில் பங்கு வைக்கிற விவகாரங்களில் சண்டை வந்துவிட்டது. சண்டை வந்தபோது அண்ணனுக்கு தம்பிக்கும் பேச்சே இல்லை. சமாதானம் செய்து வைப்பதற்காக நாங்கள் சென்றபோது இது என்ன வேண்டும் என்றாலும் சொல்லுங்கள், இதை மட்டும் என்னிடத்தில் சொல்லாது, அவரிடத்தில் பேச சொல்லாதீங்க. யோசித்து பாருங்க. ஒரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய நல்லவர்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படுகின்றன. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அதற்கான நற்கூலியை கொடுக்கிறான். யார் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய நற்கர்மங்களை அல்லாஹ் தஆலா தள்ளுபடி செய்கிறார். அதற்கு அல்லாஹ் தஆலா எந்த நற்கூலியை கொடுப்பது? எப்போது அவர்கள் பேசுகிறார்களோ அப்போது அல்லாஹ் தஆலா அதற்கான கூலியை கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்போ சில போது பேசாமலே அவர் மரணம் அடைந்தால் யோசித்து பாருங்க. பேசாமலே மரணம் அடைந்து விட்டால் என்னவாகும்? எல்லா நம்மளுடைய நோன்பு, நம்முடைய தொழுகை, நம்முடைய நற்கர்மங்கள், ஹஜ், ஜகாத், சதகா எல்லாம் வீணாகி விடாதா? எனவே உறவுகளை நீங்கள் பேணுங்கள். உறவுகளை பேணுகிற இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கருணை புரிகிறான். இன்ன ரஹ்மத லா தன்ஸிலு அலா கௌமின் பிஹிம் காத்திர் ரஹம். உறவுகளை துண்டித்து வாழ்கிற மக்கள் இருக்கிற சபையை அல்லாஹ்வுடைய அருள் இறங்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தருகிறார். எனவே கருணை காட்டுங்கள், நீங்கள் உறவுகளை பேணுங்கள். 3வதாக அல் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு வையுங்கள். அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய அருள். இது அல் குர்ஆன் இறங்கிய மாதம். இந்த அல் குர்ஆனை வெறுமனே ஓதுவது, மனனம் செய்வது என்பதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய கருத்துக்களை புரிந்து செயல்பட முன்வாருங்கள். கருத்துக்களை செயல்படுத்தினூடாகத்தான் அல் குர்ஆனுக்கு உயிரோட்ட முடியும். வெறுமனே மனனம் செய்வதனூடாக அல்ல. மனப்பாடம் தேவை, ஓதல் தேவை. ஆனால் அதை செயல்படுத்துகிற போது மட்டும்தான் அதற்கு நாம் உயிரூட்டுகிறோம். செயல்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த குர்ஆன் இறங்கி இருக்கிறது. குறைந்தபட்சம் வாழ்க்கையில் ஒரு வசனத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுத்தவில்லை என்றால் அந்த குர்ஆனை ஓதுவதனூடாக என்ன பலன் இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். ஓதுவதற்கு பலன் இருக்கிறது. அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை என்றெல்லாம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். ஆனால் வெறுமனே ஓதுவதற்காக இந்த குர்ஆன் இறங்கவில்லை. இது நேர்வழி காட்டி, அகிலத்திற்கான நேர்வழி காட்டி இந்த செய்தி. எனவே அதன் மூலம் வழிகாட்டியாக அந்த அல் குர்ஆனுடைய உபதேசங்களை எடுத்துக்கொள்வதனூடாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய அருள் இறங்குகிறது. எனவே அருமை சகோதரர்களே, இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. இந்த மண்ணில் இருப்பவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள். விண்ணில் இருப்பவன் அல்லாஹ் உங்கள் மேல் கருணை காட்டுவான். இது கருணையுடைய மாதம். இந்த கருணை அல்லாஹ்வுடைய அதிகமான கருணையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கருணை காட்டுகிற போது அல்லாஹ்வுடைய கருணை வேகமாக நமக்கு இறங்குகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அப்படி கருணை காட்டக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய கருணைக்கு தகுதியான மக்களாக நம் அத்தனை பேரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.